நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் அப்பா உம்முடைய நல்ல பாதத்தில் உம்முடைய இரக்கமுள்ள சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, பலதரப்பட்ட பாடுகளின் ஊடே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரையும் கவலைகளையும் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசும். உம்முடைய மெல்லிய சத்தம், உம்முடைய அமர்ந்த சத்தம் ஆண்டவரே எங்களை இருதயங்களிலே தொனிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே தேவசேனை ஜெப ஐக்கியத்தின் வழியாக ஜீவ வார்த்தை நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் தேவ கிருபையோடும் கூட இருப்பீர்கள் என்று நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கையாக இருக்கின்றேன். இந்த வேளையிலும் கூட ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இயேசுவேவும் அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகினில் கிடையாதையா. உம்மை போல உண்மையுள்ள தெய்வம் வேறு எங்கேயுமே கண்டுகொள்ள முடியாதையா. இயேசுவே உம் அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகினில் கிடையாதையா. உம்மை போல உண்மையுள்ள தெய்வம் வேறு எங்கேயுமே கண்டுகொள்ள முடியாதையா. அன்பே 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 விலை ஏறப்பெற்ற முத்தாயிருக்கின்ற சுவிசேஷ வசனத்தை தந்தீரையா. விலை ஏறப்பெற்ற முத்தாயிருக்கின்ற சுவிசேஷ வசனத்தை தந்தீரையா. என் சொந்த பந்தம் நீர்தானையா. விலை ஏறப்பெற்ற முத்தா இருக்கின்ற சுவிசேஷ வசனத்தை தந்தீரையா. சொந்த பந்தம் நீர்தானையா. சொத்து சோகம் நீர்தானையா. இந்த நல்ல வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் மனிதனை பார்த்து என் ஆடுகள் என்று அழைக்கின்றார். இந்த வசனத்திலே அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் 26வது வசனத்திலே, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அவரை பார்த்து சந்தேகப்பட்டார்கள். ஏசப்பாவை பார்த்து அநேகர் கேள்விகள் கேட்டார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லும் வண்ணமாகத்தான் ஏசப்பா சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது.
ஆண்டவர் சொல்லுகின்றார், செவி கொடுப்பவன் தான் தேவனுடைய பிள்ளை. செவி கொடுத்தல் என்றால் என்ன? கீழ்ப்படுகிறவன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அப்படியே கீழ்ப்படுகிறவன். நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கு கானா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்து கலந்து கொள்ளுகின்றார். அங்கே மரியாளும் கலந்து கொள்ளுகின்றார். இப்படி கலந்து கொண்ட நேரத்திலே அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. நம்முடைய ஊர்களிலே சாப்பாடு பொங்கி நாம் பரிமாறுகின்றோம். அதை போல இஸ்ரவேல் நாட்டிலே திராட்சை ரசம் பகிர்ந்து கொடுப்பார்கள். அவர்கள் ஆயத்தம் பண்ணின ஒருவேளை திட்டம் போட்டு அவர்கள் ஒரு 500 பேருக்கு திட்டம் போட்டிருந்தால் ஒரு 600 பேர் வந்திருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 100 பேருக்கு திராட்சை ரசம் இல்லை. இப்போ திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கிறது. மரியாள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டு அங்கே காலியான கற்சாடிகளிலே தண்ணீரை மொண்டு ஊற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த தண்ணீரை மறுபடி பந்தி விசாரிப்பு காரணத்திலே சொல்லுகிறார், இதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அங்கே தண்ணீரை கொண்டு போகும் பொழுது அது திராட்சை ரசமாக மாற்றப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படுகிறார்கள். அந்த வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார், அந்த காலியான கற்சாடிகள் முழுவதிலும் தண்ணீரை கொண்டு போய் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்திலே அநேக முறை பேசுகின்றார். ஆனால் நாம் அநேக வேளைகளிலே அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பதில்லை, கீழ்ப்படிவதில்லை. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்ப்போடு கூட நம்மிடத்தில் பேசுகின்ற ஒரு காரியம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இந்த ஆடுகள் என்று ஏன் ஆண்டவர் அழைக்க வேண்டும்? மனிதனை ஏன் ஆடுகள் என்று அழைக்க வேண்டும் என்று சற்று சில நிமிடங்கள் நாம் அதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆடுகளுக்கு கட்டாயம் ஒரு மேய்ப்பன் தேவை. தானே போய் மேய அதற்கு மனதிலே ஒரு திறன் கிடையாது. தனியே போய் மேய்ந்து விட்டு வருவதற்கு அதற்கு மனத்திறன் கிடையாது. அதற்கு ஒரு மேய்ப்பன் கட்டாயம் அவசியம். 1. 2, எந்த பகை, அதற்கு பகை தெரியாது. ஆடுகளை நாய் விரட்டினால் அது காடு அங்கும் இங்குமாக ஓடுமே தவிர தன்னை பாதுகாத்து கொள்ள தெரியாது. அதை போலதான் மனிதனும் இருக்கிறான். மனிதனும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அவன் ஒருவேளை பல காரியங்கள் செய்தாலும் ஆனால் அவனால் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியவே முடியாது. கர்த்தர் பாதுகாக்காவிட்டால், கர்த்தர் நடத்தாவிட்டால் ஒரு காரியம் செய்து முடிக்க முடியாது. அருமையானவர்களே, ஒரு சின்ன வியாதி, அந்த காலத்தில் சொல்வாங்க, செக்களவு தங்கம் இருந்தாலும் செதுக்கி திங்க காங்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து ஒரு கண்ணு வலி கூட காங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்றாங்க தெரியுமா? காக்கிற ஆண்டவர் காக்காவிட்டால் நம்மால காத்து கொள்ள முடியவே முடியாது. உங்களாலும் என்னாலும் காத்து கொள்ள முடியாது. படைத்த பரம்பொருளாகி ஏசப்பா நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொள்ளாவிட்டால் நம்மால் நம்மை காத்து கொள்ள முடியாது. ஆகவேதான் மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள். மனிதன் கடவுளை சார்ந்தே வாழுகிறான். இந்த உலகத்திலே எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதத்திலும் கடவுளை சார்ந்துதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
மனிதன் தனிமையாக நான் இப்படிப்பட்டவன் என்று தன்னுடைய கொள்கையிலே நிலைத்திருக்கிறவனாக ஒருபோதும் இருக்க முடிவதில்லை. மனிதன் கடவுளை சார்ந்தே வாழுகிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆடுகள் இன்னும் அநேக தன்மைகள் இருக்கின்றன. ஆடுகள் தனியே போய் மேய தெரியாது, பகைமை தெரியாது. இந்த ஆடுனால கடைசி வரையிலும் பிரயோஜனம்தான். இந்த ஆடு மேய்ப்பன் கையில உண்மையாய் அது இருந்ததே ஆனால் கடைசி வரையிலும் மனிதனுக்கு விருந்துக்கு கறி தேவைப்படுகிறது. அதை அறுத்து சாப்பிடுகிறான். குளிர் உள்ள பிரதேசங்களிலே அதனுடைய தோலை வைத்து சட்டையாக்கி கொள்ளுகிறான். அன்புக்குரியவர்களே, போர்வையாக்கி கொள்ளுகிறான். இப்படியாய் ஆடு கடைசி வரையிலும் பிரயோஜனம் உள்ளது. அந்த பிரயோஜனம் உள்ளது என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன ஆடுகள் என்று மனிதனை சொல்லுகின்றார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் 25ஆம் வசனத்திலே 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. 26ஆம் வசனம், ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அவரை பார்த்து அவர் மேல சந்தேகப்படுகிற, அவரை விசுவாசியாமல் இருக்கிற, அற்புதத்தை பார்க்கிறார்கள், உபதேசத்தை கேட்கிறார்கள், பரலோகத்தை குறித்ததான சத்தியத்தை எல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் அவரை விசுவாசிக்க முடியவில்லை. நம்ப மறுக்கிறார்கள். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிடத்தில் போய் ஏசப்பா பற்றி நாம சொல்லுவோமே, ஆனால் அவர் உண்மையாகவே கடவுள்தான், நம்புகிறோம், ஆனால் எங்களுடைய கொள்கைகளை விட்டு நாங்கள் வர முடியாது என்று கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதை போலதான் பிரியமானவர்களே, அக்காலத்தில் வாழ்ந்த யூதர்களும் நீர் பித மேசியா என்று நாங்கள் உம்மை நம்புவதற்கு நீர் என்ன கிரியை செய்கிறீர்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவின் நாமத்தினாலே நான் அநேக கிரியைகளை செய்திருக்கிறேன், ஆனால் அதை பார்த்தும் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, நீங்கள் என்னை நம்பவில்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் உங்களுக்கு சந்தேகம் வருகிறது, விசுவாசிக்க முடியவில்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். அதை கூறிவிட்டு தான் ஏசப்பா சொல்றாரு 27ஆம் வசனத்திலே, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆடு அந்த மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு உணர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆடு பகை தெரியாது. ஆடு எங்கே பார்த்தாலும் பசுமையான புல்வெளிகளை பார்த்தால் அது அங்கும் இங்குமாக ஓடி மேய்வதற்கு ஆசை கொள்ளும். ஆனால் அந்த மேய்ப்பன் தான் அந்த ஆடுகளை சரியான பாதையிலே, நல்ல பாதையிலே அந்த ஆடுகளை சரியாய் நடத்தி கொண்டு போகிறார். அதற்கு சில சத்தங்கள், சவுண்டுகள் வைத்திருப்பார்கள். ஆடு மேய்க்கிறவர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா விவசாய இடங்கள்ல போய் மேய ஒரு ஆடு போகிறது என்றால் சிலர் ஒரு சத்தம் வைத்திருப்பாங்க, சிலர் விசில் அடிப்பாங்க. இப்படியாக ஏதாவது ஒரு சத்தத்தை, ஒரு சவுண்டு வைத்திருப்பாங்க. அது சத்தத்தை கொடுத்த உடனே அந்த ஆடு அங்கே போகாது.
அதற்கு அடுத்து போகாது. ஏன்னா மேய்ப்பனின் சத்தத்தைக்கு ஆடுகள் செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஏசப்பாவின் ஆடுகளாய் நாம் இருக்கிறோமா என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சத்தம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சத்தத்தை அநேக நேரங்களிலே அலட்சியம் பண்ணுகிறோம் அல்லவா? அநேக நேரங்களிலே அல்லல் தட்டுகிறோம் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்கிறது என்றால் கீழ்ப்படுகிறது. அந்த சத்தத்தின்படியே வாழ தீர்மானிக்கிறது. அந்த சத்தத்தின்படியே தன் ஓட்டத்தை அமைப்பதற்கு முயற்சி எடுக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய ஆண்டவர் எத்தனை முறை நம்மிடத்தில் சத்தம் கொடுத்திருக்கிறார், திட்டம் கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கும் அந்த சத்தத்திற்கும் அந்த தேவனுடைய சித்தத்திற்கும் நாம் நம்மை உட்படுத்தி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த நாட்களிலே எருசலேமிலே பிற மாநிலங்களிலே பிற இடங்களிலே வாழ்ந்த யூதர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை அநேகர். ஆகவேதான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் மந்தையின் ஆடுகளாய் நீங்கள் இராதபடியினால் நீங்கள் என் மேல் சந்தேகம் கொள்ளுகிறீர்கள், விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். இன்றைக்கு தேவ பிள்ளையே, ஏசப்பா நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. வேதம் வாசிக்கும் போது தேவன் நம்மோடு கூட எத்தனை முறை பேசுகிறார், சொப்பனத்திலே எத்தனை முறை எச்சரித்து கொண்டிருக்கிறார், ஆலயங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட எத்தனை முறை பேசுகிறார், சுற்று சூழ்நிலைகளிலே பல டிவிகளிலே பல காரியங்களின் மூலமாக கர்த்தராகிய இயேசு நம்மோடு கூட எத்தனை முறை பேசினார். அந்த பேச்சுகளை எல்லாம் அப்படியே மறந்து போய் விடுகிறோமே. அதை எல்லாம் செய்யாமல் அதற்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கை முறைகளை அப்படியே நாம் நினைத்தபடியே ஓட்டிக் கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் ஆடுகளாய் இருப்பாயானால் என் சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாய். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய ஆடுகள் ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே அது வேற எங்கும் ஓடாது. பிரியமானவர்களே, இதுதான் வழி, இதுதான் பாதை, இந்த பாதையில தான் நடந்தார்கள், இந்த பாதையில தான் நீ நடக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதுகளிலே தொனித்து கொண்டிருக்கிறது அல்லவா? அப்படி தோனித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சத்தத்தை உணர்ந்து நல்ல பாதை எது எங்கே இருக்கிறது என்று வேதத்திலே தான் அந்த பாதை இருக்கிறது, அந்த பாதையை நாம கேட்டு அதிலே நடக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஏசப்பா சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நீங்கள் செவி கொடுக்கிற தன்மை உடையவர்களாய் இருக்கிறீர்களா என்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நீங்கள் அடுத்த அதே வசனத்தில் வாசிக்கிறோம், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகளை என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். 100 ஆடு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க ஒரு மேய்ப்பன் கையில. அந்த 100 ஆட்டையும் பற்றி தெரியும் அந்த மேய்ப்பனுக்கு. 500 ஆடு இருந்தாலும் 1000 ஆடு இருந்தாலும் எல்லா ஆட்டின் தன்மையும் அந்த மேய்ப்பனுக்கு நன்றாக தெரியும். ஏசப்பா அதைத்தான் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய பாடுகளை ஏசப்பா அறிந்திருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழலைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய துன்பங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய வியாதிகளை அறிந்திருக்கிறார். அறியாத ஆண்டவர் அல்லவே அல்ல. ஏன்னா நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். ஏசப்பா எங்கேயும் இல்லை பிரியமானவர்களே, நம்ம கூட இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்றாரு,
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஏசப்பா ஒரு மனிதனை அறிவார் என்று சொன்னால் அவைகள் தான் ஏசப்பாவுக்கு பின்னாடி செல்லும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்கிற ஆடுதான் ஏசப்பாவுக்கு பின்னாடி சென்று கொண்டே இருக்கும், சென்று கொண்டே இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு கூட நடப்பதற்கும் அவரோடு கூட செல்வதற்கும் நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களா? காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோ பரவசமுடனே. இயேசு பரந்தா நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே. வாழ்வின் நாயகனே, நம் தாழ்வின் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே. அன்புக்குரியவர்களே, காடானாலும் மேடானாலும் ஏசப்பா நமக்கு முன்னாடி போய்கொண்டே இருக்கிறார். என் ஆடுகளாய் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசப்பா எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இந்த நல்ல ஆண்டவருடைய உள்ளத்தை புரிந்து நாம் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த நல்ல ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட வருகிறார், இருக்கிறார், கூடவே நடக்கிறார். இந்த ஏசப்பா கையில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய ஆடுகளாய், உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளாய், உம்முடைய சத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இந்த வசனமாகிய சத்தியம், ஏசப்பாவாகிய சத்தியம் அவர்கள் இருதயத்திலே பதிய வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.